வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டு இயர்ஸு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க, கூட்டு வட்டி கேட்பாங்க. ஆனால் இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா கவனிங்க. பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட்னா அசல் தொகை, அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்டுனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதுதான் வந்து கூட்டு வட்டி கொடுத்துட்டாங்க. டைம் கொடுத்துட்டாங்க 3 இயர்ஸ்னு. இதில் கண்டுபிடிக்க வேண்டியது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். வட்டி விகிதம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்குது, அதை சொல்கிறேன், மைண்டில் சேவ் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் அசல் தொகை, அமௌண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி, இது ரெண்டுத்தையும் பக்கத்தில் எழுதிக்கோங்க. எடுத்துகிட்டு எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை கவனிக்கணும். 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கும் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நம்ம 3 இயர்ஸ் இருந்ததுன்னா க்யூப் ரூட் எடுக்கணும். நல்லா பாருங்கள், 3 இயர்ஸ் இருந்ததுன்னா க்யூப் ரூட். ஸோ இது ரேஷியோ ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்க. இப்போது 1000க்கு க்யூப் ரூட்னா என்ன வரும்? 10 வருமா? 10 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1000. அதே மாதிரி 2197க்கு க்யூப் ரூட் எடுத்திங்கன்னா 13 வரும். 13 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2197 வரும். ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6. இப்போது நியூமரேட்டரில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா வரும் 3யா? இந்த 3யை நியூமரேட்டரில் போட்டுக்கணும். டினாமினேட்டரில் இந்த 10 போட்டுக்கணும். இப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி வரும்? பர்சன்டேஜில் வரும். அப்போ இதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணும்போது இன்ட்டு 100. அப்போது ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுமா? அப்போது 3 × 10 என்ன வரும்? 30%. இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி விகிதம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ணுங்கள், ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஃபார்முலாலாம் வச்சு போட்டுட்டிங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சம்ஸ் வேணும்னா மறக்காமல் என்னை சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் ட்ரிக்கில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.